Hello, welcome to Film Review. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கத்தி சண்டை. என்ன சொல்றதுன்னு தெரியல இந்த ரிவ்யூல. அந்த அளவு படு மோசமான படமா இருக்கு இந்த படம். ஏன் எப்படி நினைச்சு இந்த படத்தை எடுத்தாங்க, என்ன நினைச்சு வெளியிட்டாங்கன்றதும் புரியல. வெறும் சூரி உடைய காமெடியை மட்டும் கொஞ்சம் நல்லா இருந்தது. அதுவும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும்தான் கொஞ்சம் ஏதோ சூரி காமெடி கொஞ்சம் தாக்கு பிடிக்குது. வடிவேலு கம்பேக்னு சொன்னாரு, பட் எந்த அளவுக்கு இதுல கம்பேக் ஆனாருன்றது கேள்விக்குறியா போச்சு. திருப்பி வடிவேலு லைஃப் என்ன ஆகுன்றது தெரியல, பொறுத்திருந்து பார்ப்போம். மொத்தத்துல விஷால் இந்த அளவுக்கு ஒரு சுத்த வேஸ்டான கதை எப்படி தேர்ந்தெடுத்தாருன்றதுதான் ஒண்ணுமே புரியல. இந்த கதையில என்ன இருக்குன்னு நினைச்சு எப்படி எடுத்தாங்க. டைரக்டர் சூரஜ் இதுக்கு முன்னாடி அதிரடி படங்கள்லாம் நிறைய கொடுத்திருக்காரு. படம் முழுக்க அதிரடியா போகும்ன்ற நம்பிக்கைய கொடுத்த டைரக்டர் ஏன் இந்த மாதிரி ஒரு மொக்கத்தனமான படத்தை எடுத்தாருன்றதும் ஒண்ணுமே புரியல. இந்த படத்துல மொத்தம் நல்லா இருக்குன்னு சொன்னீங்கன்னா, ஒரு சூரி காமெடி நல்லா இருக்கு, தமன்னா பார்க்க அழகா இருக்காங்க, அவங்களுடைய பாவனங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹிப்ஹாப் தமிழாவுடைய சாங்ஸை கேட்கறதுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருக்கு. அதுவும் எரிச்சல் ஊட்டுதுதான், பட் இருந்தாலும் ஹிப்ஹாப் உடைய ஒரு ரெண்டு சாங்ஸ் நல்லா இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா இருக்கு. மற்றபடி படத்துல ஆக்ஷனை காட்டுறேன்னு சொல்றாங்க, காமெடியை காட்டுறேன்னு சொல்லி கொல்றாங்க. இந்த படம் சுத்தமா வேஸ்டா வந்திருக்கு. அதாவது சகிக்கல, அந்த படம் எப்படா முடியும்ன்ற மாதிரி இருக்கு. எதையோ கதையை சொல்றானுங்க, என்னவோ பண்றானுங்க. இந்த தடவை விஷால் தோத்துட்டாருன்னு தான் சொல்லணும். இந்த மாதிரி ஒரு படத்தை கொடுத்ததுக்கு அவர் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாமலே இருந்திருக்கலாம், வேற படத்தையாவது பார்த்துருந்துருக்கலாம். ஓகே, நீங்களும் இந்த படத்தை பார்க்க விரும்பினா நான் எதுவும் சொல்ல விரும்பல, நீங்க தாராளமா போய் பார்க்கலாம், அது உங்க விருப்பம். ஒரு தடவை பார்க்கறவங்களும் பார்க்கலாம், பார்க்காட்டியும் போகலாம். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே லைக்ஸ் அண்ட் ஷேர்ஸ் மட்டும். இது வரைக்கும் நீங்க என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, தயவு செய்து சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்கன்னு கேட்டுக்கிறேன். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம், அரவிந்த்.